வணக்கம் நண்பர்களே. வியாபாரம் பண்ணலாம் யூடியூப் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்முடைய யூடியூப் சேனல்ல பல வியாபார நண்பர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ட பத்தியும், அவங்களுடைய சர்வீஸ பத்தியும் விடாவாரியா சொல்லியிருப்பாங்க. இதனால அவங்களுக்கு பல வகையில அ லீடு கிடைச்சிருக்கிறது. ஸோ ஆர்டர் கிடைச்சிருக்கிறது. இதனால நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைச்சிருக்கிறதுன்றதுல நோ டவுட். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்துட்டு ஏற்கனவே பலமுறை நம்முடைய யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யறப்போ ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதனால வந்து போத் சைட் பெனிஃபிட் இருக்கிறது. ஸோ கொடுக்கக்கூடிய அவங்களுக்கும் சரி, அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கும் சரி, நல்ல ஒரு யூட்டிலைஸ் இருக்கிறது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்றவங்களுக்கு அது உறுதியா தெரியும் அப்படின்றதுல நோ டவுட். ஃபைன். இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய நிறுவனத்துல இருந்து மிஸ்டர் ஜோதிகுமார் வந்து பேச இருக்கிறார். ஸோ அவங்க நிறுவனத்துல ஒரு ஆப் வந்து லான்ச் பண்றதாக சொல்லியிருக்காரு. இந்த ஆப் வந்துட்டு பெரிய அளவுல கஸ்டமர் கேர் செக்டருக்கு யூஸ் ஆக போறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி ஆப், அதுல என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது, இதுல என்ன வகையான பிசினஸ் வாய்ப்புகள் இருக்கிறது, எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல கேள்விகளுக்கு அவங்க விட சொல்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் போக இது எவ்வளவு செலவாகும், எத்தனை நாள்ல இதை செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ற கேள்விக்கும் பதில் சொல்ல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம சந்திக்கலாம். ஹாய், குட் மார்னிங் டு ஆல். என் பேர் ஜோதிகுமார். நான் பிக் டிபி சொல்யூஷன் பிரைவேட் லிமிட்லேருந்து பேசுகிறேன். நான் என் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இங்கே இருக்கேன். பாஸ்ட் 6 இயர்ஸாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட்வேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், ரன் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் ஆப்பும் எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, நாங்கள் வேரியஸ் ஸ்டெப் ஆப் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு இன்ட்ரோ பண்ண போகிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் / சர்வீஸ் ஆப். ஓகே ஃபைன் சார். இப்போ கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த சர்வீஸ் ஆப், ஸோ லைக் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போறது, இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப எல்லா கம்பெனியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் பேக் போனே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். ஓகேங்களா, இந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு பொருள் வந்துட்டு ஒரு கஸ்டமர் சேல் பண்றோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எண்ட் ஆகாது. இது வந்து எங்க கண்டினியூ ஆகும் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்கு, ஓகேங்களா, நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபியூச்சர் சேல்ஸே வந்துட்டு நம்மளால வந்துட்டு நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு பொருள் வித்துட்டோம் அப்படின்னா அதோட வந்துட்டு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா கம்பெனியோட வளர்ச்சி ரொம்ப 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 டவுன் ஆயிடும். அப்ப அந்த கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி அந்த கஸ்டமர் எத்தனை பேர்ட்ட சொல்றாங்க, இந்த கம்பெனி பத்தி எத்தனை பேர்ட்ட சொல்றாங்க, அப்ப கஸ்டமர் எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா, அதான் ஒரு மெயின் ரோலே ஃபார் எல்லா கம்பெனிக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்ளைன்ஸே இருக்கு அப்படின்னா அந்த அப்ளைன்ஸை பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல விற்கிறாங்க. அப்படி விற்கப்ப ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அங்கே சேல்ஸ் பர்சன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி வேணும் சொல்லி எல்லாமே இன்ட்ரோ பண்றாங்க, அந்த பிராண்டை பத்தி எல்லாமே சொல்றாங்க. அப்ப கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க. அப்ப வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதோட வந்துட்டு நம்மளோட ரோல் நிக்காது. அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஏதாச்சும் பிரச்சனை ஆனா வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணி சொல்லுவாங்க, அது இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் பண்ணும். அப்படியே ஏற்பட்டது இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து உதவ முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு இப்ப கால் பண்ணி சொல்லும் போது வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் நோட் பண்ணி வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 10, 20, 30, 40 அப்படி இன்க்ரீஸ் ஆக போது வந்துட்டு ஒரு செட்டன் லெவல்ல வந்து நம்மளால கம்ப்ளைண்ட் ட்ராக் பண்ண முடியாது. அப்ப கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்துட்டு இல்ல, இது கம்பெனி சரியா எங்களுக்கு சர்வீஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு வேற இதுக்கு மூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்படி போகக்கூடாது. நம்ம கஸ்டமர் வந்து எப்பயுமே நம்ம ட்ராக்கிங்லேயே வைக்கணும். அப்படிக்காண்டி இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஆப் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன் சார். இப்போ நீங்க சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ வந்து ஒரு கஸ்டமர் கேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரா கூட இதை பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆப்ல என்ன மாதிரியான இந்த சிஸ்டமேட்டிக்லாம் ஃபாலோ பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்படின்னா இப்போ ஒரு கன்சர்ன் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு இந்த ஆப் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா
அவங்கள ஓன் லோகோலயே வந்துட்டு நாங்க வந்து ஆப் வந்துட்டு டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு என்ன அப்படின்னா, எங்கிட்ட ஒரு ஓன் சர்வீஸ் ஆப் இருக்கு, தட் மீன்ஸ் ஓன் கஸ்டமர் கேர் சர்வீஸ் ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட சேர்த்து ஒரு வெப் போர்ட்டல் வரும். அந்த வெப் போர்ட்டல் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றது. ஓகேங்களா? அப்ப ஒரு கஸ்டமர் வந்துட்டு நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து எப்ப இன்ஸ்டாலேஷனு பிளஸ் வந்துட்டு இப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இயர்லி சர்வீஸ் பண்ணணும், அப்பதான் அதோட ப்ராடக்ட் லைஃப் லாங் கூடும். எக்ஸாம்பிள் ஏசி எடுத்துக்கோங்க. அப்ப ஏசி வாங்குனது வந்து 1 இயர் நம்ம சர்வீஸ் பண்ணாதான் அதோட கூலிங் வந்துட்டு ஸ்டில் ரிமைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கூலிங் கம்மியாயிரும், லைஃபும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு நம்ம எப்ப வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு பண்றோமோ அதுல இருந்து 1 இயர் வந்துட்டு நம்மளே ரிமைண்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு. இந்த மாதிரி மேடம், இந்த மாதிரி வந்து சார், இந்த மாதிரி வந்துட்டு நீங்க இந்த டேட்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் ஏசியை, 1 இயர் ஆயிருச்சு, நாங்க சர்வீஸ் பண்ண வரப்போறோம், எந்த டேட்டு எந்த டைமுக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க? ஏன்னா இப்ப நம்ம கால் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அவன் போறோம் அப்படின்னா வீட்டுல ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த ஒரு பர்சன் வந்து சார்ஜஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணும். அப்ப அந்த மாதிரி டைம்ல ஆப் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கே மெயில் போயிடும், இந்த மாதிரி இந்த டைமுக்கு இந்த இன்ஜினியர் வர போறாங்க, நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு அவங்களும் ப்ரிப்பேரா இருப்பாங்க. ஓகேங்க. அப்ப அந்த மாதிரி வரப்போது வந்துட்டு நம்ம இந்த ஆப் நல்லா யூஸ் ஆகும். நம்ம கம்ப்ளைண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் வந்துட்டு எவ்வளவு டைப் ஆஃப் இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு வருது ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு சர்டன் பிராண்ட் டிவி இருக்கு அப்படின்னா அப்ப இந்த மாதிரி டைப்ல டிவில இருந்து எனக்கு எவ்வளவு இஷ்யூ வருது, அப்ப அந்த இஷ்யூ வந்துட்டு நம்ம டீலருக்கு வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க பிராண்ட்ல இருந்து இவ்வளவு இஷ்யூ வருது, இதெல்லாம் என்னென்ன பண்றது ஏது பண்ணலாம் சொல்லி நம்ம ஃபியூச்சர் அனலைஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் சார். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம் இருக்கிறவங்க அவங்க விற்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு இது வந்து ஒரு கஸ்டமர் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்டா இருக்குது, எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதே இது வந்து இண்டிவிஜுவலா நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் இது எப்படி யூஸ் ஆகும்? அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 100-150 வீடு இருக்கு அப்படின்னா வந்துட்டு அப்ப அங்கே வந்துட்டு பிளம்பரு ஆள் தேவை, எலக்ட்ரிக்கல்ஸ் ஆள் தேவை, ஹோம் கிளீனிங் அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆள் தேவையா இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்கு யாரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்களோ அவங்க அபார்ட்மெண்ட்ஸ் நேம்லயே ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்ப கொடுக்க போது வந்துட்டு எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் இந்த அபார்ட்மெண்ட் தே கேன் ரிஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட். அவங்க என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட், பிளம்பிங் ஒர்க்கா இல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா, எந்த டைப் ஆஃப் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கா, இல்ல கம்ப்ளீட் ஆயிருச்சா, இல்ல கேன்சல் ஆயிருச்சா, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட மெயின் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போது வந்துட்டு இப்ப ஒரு சில பேருக்கு வந்து டைப் பண்ண தெரியாது, என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு டைப் பண்ண தெரியாது, இல்ல சம்திங் மிஸ்டேக்கா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஏஜெட் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா டைப் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி அப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறோம். இப்போ ஏஜெட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்ப வரணும், என்ன டைமுக்கு வரணும், என்ன பிரச்சனை, பம்பிங் பிரச்சனையா இல்ல எலக்ட்ரிக்கல் பிரச்சனையா சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஓகே பண்ண உடனே நம்ம வாய்ஸ் ஆடியோ கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த பிளம்பிங்ல பிரச்சனை, இந்த எலக்ட்ரிக்கல்ல பிரச்சனை, வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். பட் வித் ப்ரூஃபா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நம்ம இமேஜும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்ப ஆடியோவோட சேர்த்து இமேஜும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்ப கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் பண்றவங்களுக்கு அக்யூரேட்டா என்ன பிரச்சனை சொல்லி தெரிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்கு யாரு அனுப்பி விடலாம், எந்த சைட் இன்ஜினியரை நம்ம அனுப்பி விடலாம் கரெக்டா இருக்கும் சொல்லி அப்ப அவங்களும் அனலைஸா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு சில இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஒரு சில பேர் வருவாங்க, பார்த்துட்டு இது என்னால பார்க்க முடியாது, இது வந்து இவங்களை கூப்பிடுங்க அவங்களை கூப்பிடுங்க சொல்லி அலக்கடிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. அப்படி அப்ப இருக்க போது நம்ம இந்த மாதிரி வந்து பக்கவா நம்ம வந்துட்டு என்ன டீடைல்ஸோட பக்கவா கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப இதுக்கு ஏத்த ஆள் யாரு சொல்லி அவங்க கரெக்டா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ளையன்ஸ் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் சர்வீஸ் மட்டும் கொடுக்குறவங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் சார். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ எகைன் அண்ட் எகைன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க சார்? எகைன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சார் நம்ம ஒன்ஸ் நம்ம வந்துட்டு உள்ள வந்துட்டு கஸ்டமர் டீடைல்ஸ் என்டர் பண்றோம், மொபைல் நம்பர், நேம், அட்ரஸ் என்டர் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ண போது மட்டும் நம்ம எல்லாமே டைப் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அட்ரஸ் என்னது, நம்ம நேம் என்னது, என்ன சொல்லி டைப் பண்ணுறோம். நீங்க நெக்ஸ்ட் டைம் ரைஸ் பண்ண போது பாத்தீங்கன்னா வெறும் ஃபோன் நம்பர் கூட டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீடைல்ஸ் கொண்டு வந்துடும். அகைன் டைப் பண்ண தேவையில்லை. ஓகே சார்.
ஓகே ஃபைன் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய அந்த மெக்கானிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இப்போ அவங்க வந்து எவ்வளவு சார்ஜஸ் வாங்குறது, என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம், இதெல்லாம் அதுல செட் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப நம்ம புக் பண்ண போதே வந்துட்டு இன்ஸ்டாலேஷனு, மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அது நாங்க வந்துட்டு உங்க உங்க கன்சர்ன் கையிலேயே கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்பனா வந்து நீங்க மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, டெமோ வரணும் அப்படின்னா டெமோக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன்னா இன்ஸ்டால் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சொல்லிட்டு பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் பேசிக் ஃபேர். பேசிக் ஃபேர் அப்படின்னா நம்ம ஒரிஜினலா அங்க போகுதுதான் நம்ம ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வாங்கி அட்டாச் பண்ணணுமா இல்ல தேவையில்லையா சொல்லி எனக்கு தெரியும். நீங்க ஃபிக்ஸ் பண்றப்போ பேசிக் ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்ஸ்டாலேஷன் வர்றப்போ வந்துட்டு 1000 rupees இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேர்ல போய் பண்ணாதான் ஏதாச்சும் பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கலாமா இல்ல என்ன பண்ணலாம் சொல்லி அங்கே தெரியும். ஓகேங்களா? அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேசிக் ஃபேர். அப்ப நான் இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னா நான் ஒரு சர்வீஸ்க்கு போறேன் அப்படின்னா எனக்கு 100 rupees சார்ஜ் அப்படின்னா நீங்க மெயின்டெனன்ஸ்க்கு 100 rupees சார்ஜ் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே போனோடனே நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த அந்த கம்பெனி அகேன்ஸ்டா வந்துட்டு ஆட் பேமெண்ட் சொல்லி இருக்கு. ஆட் பேமெண்ட் அப்படின்னா அதர் சார்ஜஸ். அப்போ ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் சொல்லி அதை செலக்ட் பண்ணிட்டு அதர் சார்ஜஸ் ஒரு 1000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன் போயிடும். இந்த மாதிரி இந்த பொருளுக்கு வந்துட்டு நாங்க 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கோம். அப்ப பேசிக் ஃபேர் ஒரு 100, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 1000, மொத்தம் 1100. ஓகே ஃபைன் சார். இப்போ வந்து உங்களுடைய ஆப் பத்தி கேட்கறப்போ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி உருவாகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மெக்கானிக்கும் இல்ல, நான் ஒரு ஷோரூமும் ரன் பண்ணல. பட் ஆனா இந்த ஆப்பை வாங்கி நானே ஒரு பிசினஸா உருவாக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்றத நான் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்துட்டு மித்தவங்க கிட்ட பாஸ் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சர்வீஸை? தாராளமா பண்றாங்க சார், தாராளமா பண்ணலாம். தட் மீன்ஸ் நீங்க எப்படி கேக்குறீங்க, தேர்ட் பார்ட்டி மாதிரி கேக்குறீங்க. நான் ஒரு தேர்ட் பார்ட்டி, நானே வந்துட்டு நான் சோர்ஸ் வச்சுக்கிட்டு இப்ப எலக்ட்ரிக்கல் அப்படின்னா நான் இவர் அனுப்ப போறேன், பிளம்பிங்னா இவர் அனுப்ப போறேன்னு சொல்லி அந்த மாதிரி தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நீங்க டைப்லயே வந்து நீங்க பிரிச்சுக்கலாம். பிளம்பிங் ஒர்க்கா இல்ல வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா சொல்லி நீங்க பிரிச்சுக்கலாம். உங்ககிட்ட ஆள் இருக்காங்க, எனக்கு எலக்ட்ரிக்கல் ஒரு 10 பேர் இருக்காங்க, பிளம்பிங் ஒரு 10 பேர் இருக்காங்க, எனக்கு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா பிரிச்சு தாராளமா பண்ணிக்கலாம். வெரி குட் சார். சார் இந்த மாதிரி நான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணணும்னா எனக்கு வந்து எவ்வளவு இதுக்கு செலவாகும்? சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் பிரைசிங் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா அதுல 1 month ஃப்ரீயா வரும். ஓகேங்களா? 1 year வந்துட்டு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் ரீசார்ஜ் தான். ரீசார்ஜ் பண்ணி இப்ப நம்ம எப்படி போன் ரீசார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி பிரைசிங் இருக்கும். குவார்ட்லி, ஆஃப்லி, இயர்லி. இயர்லில பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர் இருக்கு. 1 month ஃப்ரீ. நீங்க 11 months மட்டும் பே பண்ணா போதும். 11 months பாத்தீங்க அப்படின்னா 1650 பிளஸ் டாக்ஸ். ஓகேங்களா? இதே வந்துட்டு எனக்கு குவார்ட்லி மட்டும் ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், எனக்கு எப்படி வரும்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா குவார்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 500 பிளஸ் டாக்ஸ். ஓகேங்களா? ஆஃப்லி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 950 பிளஸ் டாக்ஸ். இப்ப ஆனுவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க 1 month ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல கொடுக்குறோம். நீங்க பே பண்ண போறது, நீங்க யூஸ் பண்ண போறது 1 year, பட் நீங்க பே பண்றது 11 months. ஓகே, வெரி குட் சார். கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆப் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணா எனக்கு எத்தனை நாள் இது கிடைக்கும்? சார் நீங்க ஒன்ஸ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 5 daysல உங்க ஆப் எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கும். ஓகே ஃபைன் சார். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஆஃப்டர் சர்வீஸ் அப்படின்னு கேட்டோம் இந்த ஆப் பேரு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆப் நான் வாங்கின பிறகு என்ன மாதிரி சர்வீஸ் நீங்க எனக்கு கொடுப்பீங்க? சார் சர்வீஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து நாங்க ப்ராடக்டா ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ப்ராடக்டா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்களே பக்காவா டெஸ்ட் பண்ணி பக்காவா பண்ணி தான் உங்கள்கிட்ட கொடுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு சர்வீஸ் வைஸ் வந்து 24/7 எங்க கம்பெனி ஆளுங்க கண்டிப்பா சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நீங்க எங்க வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா www.bigdbis.com போனீங்க அப்படின்னா அங்க வேற டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்க கஸ்டமர்ஸ் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் எங்க சர்வீஸ் எப்படி இருக்கு, எங்களோட சர்வீஸ், எங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு சொல்லி நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் சார். இது தவிர்த்து வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, அதுல நோ டவுட். ஏன்னா மெயினா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பெரிய கன்சர்ன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. வேரியஸ் ஆஃப் கம்பெனி போன்லயே வரும், அவங்க எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க, யாருக்கு அசைன் பண்றாங்க எல்லாமே மேனுவலா தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஒன்ஸ் ஆப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்ப வருங்காலத்துல வந்தீங்கன்னா மொபைல் ஆப் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறாங்க.
அப்ப எல்லா கஸ்டமர்டையும் மொபைல் ஆப் கண்டிப்பா இருக்கும், மொபைல் கண்டிப்பா இருக்கும், ஆண்ட்ராய்ட் மொபைல் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த ஆப் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல ரைஸ் பண்ணாலே போதும். நீங்க ஃபோன் கால் எதுவுமே பண்ண அவசியமே இல்லை. அப்ப ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப கஸ்டமர் சைட்ல இருந்து பக்காவா நமக்கு வந்துரும், என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி வந்துரும். பிளஸ் நம்மளோட கன்சர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா 10 பேர் 20 பேர் சொல்லி கஸ்டமர் கேர் வைக்கணும் அவசியமே இல்லை. 1 or 2 மெம்பர்ஸ் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணிட்டு எந்த எம்ப்ளாயி போறாங்க சொல்லி எல்லாமே சிஸ்டம்ல ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட் பக்காவா வந்துரும். அப்ப நான் எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்கேன், கஸ்டமர் எவ்வளவு வந்திருக்கு சொல்லி பேமெண்ட்ல இருந்து இஷ்யூ ட்ராக்கிங்ல இருந்து கம்பெனிஸ் எல்லாமே பக்காவா வந்துரும். அப்ப அப் டு டேட் நீங்க வச்சிருக்கலாம். அப்ப வரப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எத்தனை பேருக்கு போகணும் சொல்லி இன்னைக்கு நைட்டே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், நீங்க பிளானிங் பண்ணிக்கலாம், ப்ரீ பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். வெரி குட் புரியுதுங்களா சார்? கண்டிப்பா. வெரி குட் சார். இப்போ உங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணணும் சார்? இப்போ நீங்க வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எங்களோட மார்க்கெட்டிங் பர்சன் வந்து மேனேஜர் இருக்காங்க, அவங்களோட நம்பர் நான் சொல்றேன். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் எ டெமோ ஆர் எனி அதர் ஃபியூதர் டீடைல்ஸுக்கு வந்துட்டு அந்த மொபைல் நம்பர் நான் சொல்றேன், அதுவும் நீங்க கைண்ட்லி நோட் பண்ணிக்கலாம். 9123515998. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்ல நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபியூதர் டீடைல்ஸ், வேற என்ன டீடைல்ஸ் வேணுமோ நாங்க எல்லாமே பக்காவா ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. வெரி குட் சார், ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. ஸோ மிஸ்டர் ஜோதிகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்துல அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த புது வகையான இந்த ஆப்பை பத்தி நமக்கு விலைவாரியா எடுத்து சொன்னாரு. ஸோ இது வந்து உறுதியா ஒரு பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். காரணம் அவர் சொன்ன மாதிரி கஸ்டமர் கேர்ன்றது வந்து ஒரு பேக் போனா இருக்கிறது அப்படின்றதுல நோ டவுட். ஸோ நம்முடைய சர்வீஸ்க்கு அப்புறம் தான் நம்முடைய பிசினஸும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா மவுத் டு மவுத் தான் வந்துட்டு மார்க்கெட்டிங் நடக்குது இன்னைக்கு. அப்போ வந்து அந்த கடையில போய் வாங்கு, நல்லபடியா சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்னா. ஸோ சர்வீஸை தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த விதத்துல இந்த சர்வீஸ் ஆப் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு இது பண்ணாம பெரிய அளவு உங்க வளர்ச்சி எடுத்துட்டு போன்றதுல எந்த டவுட்டுமே வேணாம் அப்படின்னு நானும் சொல்லிக்க விரும்புறேன். அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு 3 டைப் ஆஃப் பேமெண்ட் கூட சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்கீம்ல நீங்க வந்து இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால தாராளமா நீங்க வந்துட்டு எந்த லெவல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அவசியம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். இது தவிர்த்து நடுவில் நான் ஒரு கேள்வியும் கேட்டேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க இது வந்து ஒரு பிசினஸாவும் உருவாக்கிக்கலாம் அப்படின்றதும் என்னோட ஐடியாவா இருக்கிறது, சஜஷனாவும் இருக்கிறது. நீங்களே இந்த ஆப்பை வந்து உங்களுடைய கம்பெனி ஒன்று உருவாக்கி அதே வந்து நீங்க ஒரு சர்வீஸ் செக்டரா யூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பா அமையும் அப்படின்றதுல நோ டவுட். இதுக்கு முன்னாடி இவங்க பல ஆப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்முடைய யூடியூப் சேனல்லே பேசியிருக்காங்க, வியாபாரம் பண்ணலாமும் சரி பிசினஸ் பண்ணாமலையும் பேசியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா இவங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு. இட் மீன்ஸ் நம்முடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஆப்ல யூஸ் பண்ணி இந்த பெரிய அளவுல அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கிறது. ஸோ அந்த விதத்துல இந்த ஆப்பும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பெரிய அளவுல வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நானும் உங்க விஷ் பண்ண விரும்புறேன். இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்முடைய வியாபாரம் பண்ணலாம் யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. Hello, welcome to BigTibus. In this video, we are going to see the BigTibus After Sales Service app. So this After Sales Service app is suitable for all kinds of business who are doing the post-sales service like CRM. So you may run any showroom and you may provide your AC or any other things. So your customers may request you the after sales service. So you can receive all those after sales service details through app. So this helps your customers to most engage on this. And if you visit our bigtibus.com, you can see all those details here and basic features available in our app. So we have lots of features like easy complaint service booking, voice and image recording, complaint status update, online or offline payment, and warranty alerts. So you can help your customers to record their complaints and they can send to you on instant. And they can also make payment for each and every payment, that is for your services. And let us go start the video. So first,
you can see that this is the admin side. So I'll enter into it. So you can see number of complaints received from various clients and their name and address details and what is the amount they have paid so far and what is the image they have shared with us. So for example, if they are having any plumber services to be done, they can share the plumbing details, whatever the thing they have requested, or any leakage or any electrical problems. So they can take a photocopy of that and they can share. Also with that, they can also mention their details in audio format also. So here you can see that the company master settings and the issue settings. So issue is nothing but what are the services you are providing can be provided here in the name of the list: maintenance, cleaning service, installation. So same way you can provide the cost, basic cost of that. So that won't be an applicable for the final one. This is the basic cost for an approximate understanding. And next comes the complaint details. So once the customer opens the app and they raise a complaint, it will be transferred here. You can see all the complaint details which have been not attended. These are the open complaints. These are the completed complaints. Okay, so let us start the video of the app and I'll share you the screen. I've already downloaded the app details. So you can see the post sales app. So once the customer opens, he can see the register and about us details. So register will help him to register the complaint whatever he is facing. So he has to provide his mobile number as a basic primary contact. So if he is an existing customer, all the basic details you have provided will be loaded automatically. Otherwise, you have to enter the company, that is his name, address and email ID, and he has to select the PIN code he belongs to. So based on the travel distance, you can calculate the charges. And what is the issue, why he is calling you. So for maintenance, installation or cleaning service, I will select the cleaning service here. So date of appointment he wants to make with, you can select any date. So for example, I am selecting on 10th. So customer is available on that day and he is requesting you to attend the time also. So for example, he is asking to meet him at 12 p.m. So 12 p.m. and description about this complaint. So you can enter some details that he needs cleaning service for his tank. $500 liters. So he can also mention the details of his issue or anything like that through the voice message also. So there is an option to record. Hello, issue in cleaning service. And I stop this and he can also hear the sound. Hello, issue in cleaning service. So he can verify the voice also, and also he can upload some images related to that. So it just goes into the gallery. So I've just taken an example one. So I take this screenshot and use this and I continue. So you can take anything and the amount which is chargeable to the particular complaint will be shown here. He can either pay online itself, otherwise he can submit it and he can continue this complaint. So for example, the comments like pay offline. So I submit it and my my complaint is registered successfully. So registering the complaint. And complaint raised successfully. Now this has been completed. Now you can see the admin side. What are the complaints which has been received from the customer is loaded here. Today's date and other details. So you can see the name and other details, and you can see the image which has been shared by the customer, and you can see the audio of the customer complaint. Hello, issue in cleaning service.
Similar way, your customer can answer any details like this, and the description provided by the customer is displayed here. And you can see the appointment when he is requesting you to come to the place is on 10th and 12 p.m. whatever we have mentioned in the app, and what kind of services he requested also is mentioned here. And next thing is like the status. So you can either you can accept this request, or you can cancel this request. And if you have completed, you can mention it as completed one. So once you complete, what happens is it will be listed, it will be taken out from the list which has been in open status. So the completed will be in separate place, and cancelled also will be in separate place, and open issue which has not been unattended, that will be in separate list. So all this detail can be cross verified, and you can make the changes. Okay. And once it is done, the complaints is done, you can see the payment received from so far. So far, how much payment you have received from the customer, what is for what kind of services, you can also see everything here in this place. So you can see the details, like add details. You can see the expenses what you have incurred. So the travel expenses, so you have received 150 rupees from the customer so far. So what are the travel expenses you have incurred? Expenses like you took 100 rupees and other charges like. So you can mention the note here, and for this, for your separate thing. And you can see here this particular customer name. Okay, this particular customer name, you can see that the one where he has paid 150 rupees when he opened the app. Okay, so the expense charges and other charges not been entered here. So once the customer has completed the service, that we have completed service, after attending that, we can enter the details here. Like for example, the travel expenses. Okay, they enter the expense details like 100. So the other expenses for the service charges or any other product details or stock details, that can be added here. So 600 rupees. So I have purchased materials for 600 rupees. You can mention here. So you can know that what is the charges you have incurred and how much you have received from the customer. Everything that can be tracked here. You can submit it. This can be a personal data service. So charges updated successfully, it has been done. Now you can see the other details like reports, what are the appointments you have received so far, and when you have to go, everything you can see on the go. And you can see the complaint charges you have incurred, what is the payment you have received total. So today the cleaning service, this is the charges on 850, what is the expense you have incurred, what is the other charges you have incurred, what is the rate you have got for that. So everything can be seen. This is the total amount what you have received. Okay, payments. So you have seen the payment also, complaints, expenses. So you can add those expenses like material expenses also here. So anything like what are expenses you are incurring in your industry can be added here, and you can do as per your requirement. So this is all about the post-sale service. Thank you. So if you have any query, you can contact us through the WhatsApp or call number 9123515998 or visit our website www.bigdebus.com. Thank you.